நம்ம இன்னைக்கு சமபந்தியில 5 வகை பாப்சிக்கல் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சப்ஜா சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். சப்ஜா சீட்ஸுங்கிறது துளசி விதை. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அதனால நம்ம இதை பாப்சிக்கல் ரெசிபியில் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல மேங்கோ பாப்சிக்கல் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி மேங்கோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு வேணும்னா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்துக்கல. இப்போ இது அரைச்சாச்சு. அடுத்தது பனானா சாக்கோ பாப்சிக்கல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. இதுலேயும் நான் சுகர் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுவும் நம்ம நல்லா அரைச்சிடலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வாட்டர்மெலன் பாப்சிக்கலுக்கு நான் தர்பூசோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ இந்த சம்மரில் நம்ம சப்ஜா சீட்ஸ் இதிலெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா நம்ம பாடி ஹீட்டை அது ரெகுலேட் பண்ணும். அடுத்தது லெமன் பாப்சிக்கல். இதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு 3 புதினா இலை பிச்சு போட்டிருக்கேன். இதுலேயும் நம்ம சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 4 திராட்சை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரையிறதுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் பாப்சிக்கலுக்கு தேவையானதும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஆரஞ்சு பாப்சிக்கல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுலயும் நம்ம சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். ஓகே, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம மோல்ல பாப்சிக்கலுக்கு ஊத்திடலாம். முதல்ல வாட்டர்மெலன் பாப்சிக்கலுக்கு ஊத்திக்கிறேன். அடுத்தது லெமன் பாப்சிக்கல், நெக்ஸ்ட் ஆரஞ்சு பாப்சிக்கல், அடுத்து மேங்கோ பாப்சிக்கல், அப்புறம் சாக்கோ பனானா பாப்சிக்கல். அடுத்து இன்னொரு மோல் காலியா இருந்தது. அதனால நான் டபுள் கலர் பாப்சிக்கல் பண்ணலான்னு பாதி அளவு மேங்கோவும் மீதி பாதி அளவு சாக்கோ பனானாவோட பாப்சிக்கல் ரெசிபியும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம மோல்டெல்லாம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நான் இதை 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். 8 hours இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. நம்மளோட பாப்சிக்கல்லாம் அன்மோல் பண்ணுறோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு எல்லா பாப்சிக்கலும்னு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.